மறந்தும் கூட வருகிற மார்ச் 3ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் ஒன்றாக வருகிறது. எக்காரணம் கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க தவறவிட்டு விடாதீர்கள். அன்று எந்த விஷயத்தை செய்ய வேண்டும், எந்த விஷயத்தை செய்யவே கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து ஓம் சத்ய நாராயணே போற்றி போற்றி என்று கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த விசேஷமான பௌர்ணமி அன்று உங்கள் வாழ்வில் உள்ள எவ்வித ஆசைகளாக இருந்தாலும், வீடு கட்டுவது, திருமணமாகுவது போன்ற எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் அன்று சத்யநாராயணரை பூஜை செய்து வழிபட வேண்டும். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்று சந்திரன் பகவான் உதயமாகும் நேரத்தில் இந்த பூஜை செய்வது சிறந்தது. சத்யநாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான நாராயணனுக்கு செய்யப்படும் பூஜை ஆகும். பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்யநாராயண அவதாரமும் ஒன்று. திருமணம், வீடு, மனை வாங்கும் போது, திருவிழா என எல்லாவித நல்ல காரியத்திற்கு முன் இந்த சத்ய நாராயண பூஜை நடத்தப்படுகின்றது. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பூஜை நடத்தப்படுகின்றது. இந்த பூஜை செய்வதற்கு முன்பாக வீட்டின் வாசற்படியில் அழகாக கோலமிட்டு வீட்டு வாசப்படியில் மா இலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு கடவுளிடம் தனக்கு என்ன குறை உள்ளது, தனக்கு இந்த அருள் வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் தூபம், கற்பூர தீபம் காட்டி பூஜை செய்யவும். இந்த சத்ய நாராயணன் பூஜை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வம், அதிகாரம், அந்தஸ்து போன்ற அனைத்து வித நன்மைகளும் பயக்கும். முக்கியமாக அன்று நிவேதமாக நாராயணனுக்கு பிடித்தது பால் பாயாசமும் பாசி பயறு கஞ்சியும் ஆகும். இதனால் சத்யநாராயணன் பூஜையின் போது இந்த நிவேதனம் படைத்து வழிபடலாம். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பூஜை செய்தால் நாம் நினைத்தது நடக்கும். கடவுளின் அனுகிரகம் கிட்டும். அதே போலவே அன்று சந்திர கிரகணம் வருவதால் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். நீங்கள் பெருமாள் பக்தர் என்றால் உடனடியாக இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறட்டும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.